ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPEC லர்ன் சேனல். நான் உங்கள் குமார். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாஸ்டர் டேட்டா இருக்க ஒரு ஒர்க் புக்கில் இருந்து நமக்கு தேவையான ஒரு சில டேட்டாவை மட்டும் எப்படி VLookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். VLookup ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோட அட்வான்டேஜ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதுதாங்க மாஸ்டர் டேட்டா. இதில் தான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்குக்கு தேவையான என்டையர் டீட்டெயில்ஸும் இருக்குது. பட் என்னுடைய டெய்லி ஒர்க்குக்கு இந்த டேட்டாவில் இருந்து ரேண்டமாக ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும்தாங்க தேவைப்படும். அந்த டீட்டெயிலை நான் ஒரு இண்டிவிஜுவல் கண்டென்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்ஸாக சர்ச் பண்ணி என்டர் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் சேம் ப்ராசஸை நம்ம VLookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வித்தின் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுதாங்க VLookupோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போது VLookup அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். ஆக்சுவலாக VLookupோட டெஃபினேஷன் என்னென்னா வெர்டிக்கல் லுக்கப். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம எந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி டேட்டாவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த கண்டென்ட்டை வெர்டிக்கல் டைரெக்ஷனில் சர்ச் பண்ணோம். ஒன்ஸ் நம்ம சர்ச் பண்ணுற கண்டென்ட் ஃபைண்ட் ஆகிடுச்சுன்னா, அந்த ரோவில் இருக்க எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு நம்ம டிமாண்ட் பண்ணியிருந்தோமோ அந்த டீட்டெயிலை நமக்கு அவுட்புட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இப்போது VLookup ஃபங்க்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். எனக்கு இந்த ISIN நம்பருக்கான சிம்பிள் என்னன்ற டீட்டெயில் இந்த செல்லில் வேணும். ஸோ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த செல்லில் டேட்டா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் VLookup அப்படின்னு ஃபார்முலாவை டைப் பண்ணுங்கள். இப்போது VLookup ஃபங்க்ஷனில் இன்புட் டீட்டெயில்ஸை எந்த ஃபார்மேஷனை என்டர் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், லுக்கப் வேல்யூ. நீங்கள் எந்த செல்லில் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு டேட்டாவை சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லில் லுக்கப் வேல்யூன்னு இருக்க இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் லுக்கப் வேல்யூ யூனிக்காக இருக்க மாதிரி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அக்யூரேட்டான அவுட்புட் கிடைக்கும். எனக்கு இந்த ISIN நம்பரை வச்சு டேட்டாவை சர்ச் பண்ணணும். ஸோ நான் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு இன்புட் வேல்யூ என்டர் பண்ணதும் கமாண்ட்ற ஸ்பெஷல் கேரக்டர் டைப் பண்ண உடனே அது நெக்ஸ்ட் இன்புட் கண்டென்ட்டுக்கான பிளேஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், டேபிள் அரே. இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணுற டேட்டா எந்த பிளேஸில் இருக்குன்ற டீட்டெயிலை மென்ஷன் பண்ணணும். இப்போது உங்களுக்கு தேவையான டேட்டா எந்த ஒர்க் புக்கில் இருக்கோ அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா சேம் ஒர்க் புக்கில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஒர்க் புக்லேயும் இருக்கலாம். அந்த ஒர்க் புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணுற கண்டென்ட் இருக்க செல்லில் இருந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்க செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் அரே செலக்ட் பண்ணும்போது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய 2 இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன், லுக்கப் வேல்யூவில் இருக்க கண்டென்ட் தான் எப்போவும் டேபிள் அரேயில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கணும். செகண்ட் ஒன், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் லுக்கப் வேல்யூவுக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும். இப்போது எனக்கு தேவையான டேட்டா இந்த ஷீட்டில் தான் இருக்குது. இதில் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்க செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், காலம் இண்டெக்ஸ் நம்பர். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எந்த காலமில் இருக்க டீட்டெயில்ஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்க காலம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டேபிள் அரேயில் எத்தனாவது பிளேஸில் இருக்கோ அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். எனக்கு தேவையான சிம்பிள் டீட்டெயில் நான் செலக்ட் பண்ணியிருக்க டேபிள் அரேயில் செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ நான் 2ன்ற வேல்யூவை என்டர் பண்ணுறேன். லாஸ்ட் ஒன், ரேஞ்ச் லுக்கப். இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் ரிசல்ட் எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா இல்லை அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமான்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற கண்டென்ட்டோட எக்ஸாக்ட் மேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் தான் வேணும்னா நீங்கள் இந்த பிளேஸில் ஃபால்ஸ் இல்லை 0ன்ற பூலியன் வேல்யூவை டைப் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணும்னா ட்ரூ இல்லை 1ன்ற பூலியன் வேல்யூவை டைப் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஃபீல்டு பிளாங்காக இருந்தால் பை டிஃபால்ட் VLookup ஃபங்க்ஷன் அதை அப்ராக்சிமேட் மேட்ச் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் நான் 0ன்ற வேல்யூ கொடுத்து என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது நான் டிமாண்ட் பண்ணியிருந்த மாதிரி இங்கே இருக்க ISIN நம்பருக்கான சிம்பிள் என்னன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அகைன் இந்த ஃபார்முலாவை நான் ரிப்பீட் பண்ணி நேம் ஆஃப் கம்பெனி டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறேன். சேம் ஃபார்முலா தான், பட் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, காலம் இண்டெக்ஸ் நம்பரில் 2ன்ற வேல்யூக்கு பதிலாக நான் 3ன்ற வேல்யூவை கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு நேம் ஆஃப் கம்பெனி டீட்டெயில்ஸ் வியூ ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் ஆல்ரெடி ஃபார்முலா என்டர் பண்ணியிருக்க இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணி எனக்கு எந்த செல் வரைக்கும் டேட்டா வேணுமோ அந்த செல் வரைக்கும் கர்சரை ட்ராக் பண்ணுறேன். இப்போது எனக்கு எல்லா செல்லையும் ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகி
எனக்கு தேவையான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கிடச்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா எந்த விஷயம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிச்சுன்ற டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தர ரிவ்யூ நான் அடுத்த முறை நல்லபடியாக வீடியோ போஸ்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.